வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது புளியோதரை மிக்ஸ். புளியோதரை செய்கிறதுக்காக இந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமே சாதம் செஞ்சிடலாம். புளிக்காய்ச்சல் செய்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் டைம் ஆகும். புளியை கரைச்சி வற்ற வைக்கணும். இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா வறுக்கிற நேரம் தான் ஆகும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இந்த புளியோதரை பொடி செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் கட்டிக்காயம், 15 காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. புளியோதரை பொடியில் தாளித்து சேர்க்கறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. புளியோதரை பொடி செய்கிறதுக்கு முதல்ல தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக புளியில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புளி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். புளிக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தலையும் வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் வறுத்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி விதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து அது கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதும் அது கூடவே நம்ம ஜீரகத்தையும் மிளகையுமே சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிய ஆரம்பித்தோடனே கடைசியாக வெந்தயத்தையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்தயமும் செவந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கடைசியாக காயத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொடி திரிக்கிறதுக்காக மிளகாய் வத்தல், புளி, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் மஞ்சள் தூளையும் இதோட சேர்த்துக்கலாம். உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். பொடி திரிச்சாச்சு. இனி தாளிச்சிக்கலாம். பொடி தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கடுகுன்னு பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பொரித்து வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்துடலாம். வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் இதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப ஈஸியாக புளியோதரை செஞ்சுக்கலாம். புளியோதரை மிக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச புளியோதரையே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.